என் தங்கப்பிள்ளையே, வெள்ளிக்கிழமையினுடைய இந்த வெற்றி விடியலில் உன் தாயானவள் உனக்கான சுபமங்கள செய்தியோடு வந்து நின்று உன்னோடு நீண்ட நேரமாக பேச காத்து கொண்டிருக்கின்றேன். என் குழந்தையே, உன்னை சுற்றி நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களும் உன் தாயானவள் நான் அறிந்ததும் நீ அறிந்ததும். இதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. உனக்காக வேண்டி நான் உன்னிடத்தில் சொல்ல நினைக்கும் விஷயங்கள் அத்தனையையும் என் பிள்ளை முதலில் நீ சரியாக புரிந்து கொள்ள தயாராக. இதுவரையிலும் என் பிள்ளை யோசித்து என் பிள்ளையின் மனக்கலக்கத்திற்கு காரணமாக இருந்த எல்லாமும் இனி உன்னை விட்டு விலகி உனக்கு நல்லது நடக்க வேண்டும். என் குழந்தையே, என்னவாகிறது ஏதுவாகிறது என்பதனை எல்லாமும் யோசித்து நீ வருத்தப்படாதே. அம்மா சொல்வதை சற்று கவனமாக கேள். இன்று இந்த வார்த்தைகள் ஒவ்வொன்றும் உன் மனதிற்குள் நின்று நிச்சயமாக பேசும். உன்னை சூழ்ந்து வருகின்ற ஒவ்வொரு விஷயங்களுக்கும் நிச்சயமான முடிவை உனக்கு கொடுக்கும். யாரிடத்திலும் ஒரு நியாயத்தை நீ எதிர்பார்க்காதே. ஏனென்றால் அவரவர் வைத்திருப்பது அவரவர்களுக்கான நியாயம் மட்டும்தான் என்பதனை புரிந்து கொள். என் குழந்தையே, நாம் சிறுவயதில் அதிகமாக அடிபட்டு வளர்ந்திருந்தோமானால் இன்று வாழ்க்கையில் ஒருபோதும் அடிபட்டு இருக்க மாட்டோம். ஏன் தெரியுமா? வாழ்க்கை எல்லாவற்றையும் சொல்லிக் கொடுத்திருக்கும் அந்த சிறு வயதில். வாழ்க்கை என்றால் என்ன, எதிர்வரும் நேரங்களில் அது எப்படியெல்லாம் உன்னை பாதிக்கும், இதை நீ எப்படி எதிர்கொள்ள வேண்டும் என்பதனை எல்லாமும் இந்த வாழ்க்கை உனக்கு சரியாக சொல்லி தந்திருக்கும். அதனால் சிறு வயதில் அடிபடும் பொழுது அதற்காக நீ வருத்தப்படாதே. எல்லாமும் ஒரு காரணத்தோடு தான் நடக்கிறது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். வாழ்க்கை என்பது குறைவான தகவல்களை வைத்துக்கொண்டு சரியான முடிவுக்கு வரக்கூடிய ஒரு கலை. அந்த கலையை சரியாக கற்றுக்கொள்கின்றவர்கள் எப்பொழுதும் அதிகமான பதிலையும் அதிகமான முடிவையும் தேடி அலைய மாட்டார்கள். கையில் இருப்பதை வைத்துக்கொண்டு அவர்கள் வாழ்க்கையை நல்லபடியாக வாழ்ந்து விடுவார்கள். நினைத்தது போல எல்லாமும் சரியாக இந்த வாழ்க்கையில் அவர்களுக்கு நடந்தும் இருக்கும். எதையுமே கொஞ்சமாக வைத்துக்கொண்டு அதிகமாக பெற முயற்சி செய்தோமானால் இந்த வாழ்க்கையில் எல்லாமும் நமக்கு சரியாக நடக்கும். என் குழந்தையே, இத்தனை காலமும் எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வை நாம் வெளியில் தேடுகிறோம். ஆனால் பல பிரச்சனைகளுக்கு தீர்வு நம்மிடம் இருக்கிறது என்பதனை நீ மறக்கக்கூடாது. பல பிரச்சனைகளுக்கான தீர்வு இந்த வாழ்க்கையில் நம்மிடமே கிடைக்கிறது என்பதனை நீ மறக்கக்கூடாது. உன்னோடு உடனிருக்கும் இந்த காலம் முழுக்க உன்னை தேடி வருகின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் என் பிள்ளை நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். எதிர்வரக்கூடிய நேரங்கள் என்னவாக இருந்தாலும் அத்தனையிலும் என் பிள்ளை நீ கவனமாக புரிந்து கொண்டு வாழ வேண்டும் என்பதனையும் மறக்காதே. எதையுமே யோசித்து நாம் கலங்கிவிட வேண்டாம். நமக்கு மனதிற்கு பிடித்தவர்கள் என்று இருக்கிறார்கள் என்றால் அவர்களினுடைய உண்மையான முகம் நிச்சயமாக அவர்களினுடைய கோபத்தின் பொழுது உனக்கு வெளிப்பட்டுவிடும். அவர்களினுடைய உண்மையான முகத்தை என் பிள்ளை நிச்சயமாக ஒரு நாள் நீ புரிந்து கொள்வாய். கோபம் ஒரு மனிதனின் மனதில் இருக்கின்ற வார்த்தைகளை அப்படியே கக்க வைத்துவிடும். அவன் மனதில் உண்மையான எண்ணங்களை வெளிக்கொண்டு வந்துவிடும். அப்படியானால் சிரித்து பேசியது எல்லாமும் என்னவென்று அதன் பிறகு நீ புரிந்து கொள்வாய். அதனால் கோபப்பட்டு பேசுகின்ற வார்த்தைகளை நீ நிச்சயமாக புரிந்து கொள்ள வேண்டுமே தவிர எதையுமே நினைத்து நீ கலங்கக்கூடாது. அவர்களின் மனதில் எந்த இடத்தில் நீ இருக்கிறாய் என்பது நிச்சயமாக இந்த கோபத்தின் வெளிப்பாடாகவே உனக்கு தெரிய வரும் என்பதனை புரிந்து கொள். எல்லாமுமே நன்மைக்குத்தான் என்பதனை நீ எந்த நிலையிலும் உணர்ந்து கொண்டு வாழ தொடங்க வேண்டும். எந்த சூழ்நிலையும் உனக்கு நல் மாற்றங்களை கொடுக்கும். யாரையும் அதிகமாக நம்பாமல் இருப்பதுதான் இங்கு எல்லோருடைய வாழ்க்கைக்கும் நல்லது. உன்னிடம் மற்றவர்களை பற்றி பேசுவதும் மற்றவர்களிடம் சென்று உன்னை பற்றி குறை சொல்வதும் இது எல்லாமும் இந்த வாழ்க்கையில் ஏற்றுக்கொள்ள முடியாத விஷயங்கள் அல்லவா? எல்லாமே போனது. வாழ்க்கையில் எதுவுமே நமக்கு இல்லை என்று நாம் நினைக்கும் பொழுது, இல்லை இன்னமும் இந்த வாழ்க்கை உனக்கு முடியவில்லை என்று ஒரு சொல் யார் வாயிலிருந்து வருகிறதோ, இனிமேல் உன் வாழ்க்கையில் எல்லாமும் உனக்கு சரியாக நடக்கும் என்ற வாக்குறுதி யார் வாயிலிருந்து வருகிறதோ
அந்த வாக்குறுதி உன்னுடைய வாழ்க்கையை தலைகீழாக புரட்டி போடும் என்பதனை நீ மறந்து விடாதே. அந்த ஒரு துளி நம்பிக்கையை உனக்கு கொடுக்க உண்மையான ஒருவர் உன்னோடு இருந்தால் போதும், எல்லாமே உனக்கு சரியாகவே நடக்கும் என்பதனை நீ நிச்சயமாக புரிந்து கொள்வாய். எல்லா விஷயங்களும் இந்த வாழ்க்கையில் உனக்கு சரியாக நடக்கும் என்பதனை கட்டாயமாக என் பிள்ளை நீ தெரிந்து கொள்வாய். எதையும் நினைத்து இனிமேல் எதற்காகவும் நீ வருந்த வேண்டாம். உன்னை சுற்றி நான் கொடுக்கும் எல்லா விஷயங்களும் இனி உன்னை நிச்சயமாக நல்லபடியாக மேன்மைப்படுத்தும் என்பதனை நீ புரிந்து கொள். உன்னை சூழ்ந்து வந்து நான் உனக்கு தரக்கூடிய எல்லாமும் உன்னை நம்பிக்கையோடு வாழ வைக்கும் என்பதனையும் நீ புரிந்து கொள்வாய். எது நடந்தாலும் இந்த வாழ்க்கையை நினைத்து என் பிள்ளை நீ வருந்தாதே. ஒன்றுமே இல்லாமல் வாழ்க்கையில் அதிகபட்ச நிலையை அடைந்தவர்களும் இருக்கிறார்கள். எல்லாமும் இருந்தும் ஒன்றுமில்லாமல் போனவர்களின் கதையும் உண்டு. யாருக்காக நீ பாவம் பரிதாபம் எல்லாம் பார்க்கிறாயோ, யாருக்காக நீ வருத்தப்படுகிறாயோ, நிச்சயமாக அவர்களால் ஒரு நாள் இந்த வாழ்க்கையில் உனக்கு ஒரு அவமானத்தை கொடுக்கும். யாரால் அதிகமாக நீ காயப்படுகிறாயோ, யார் உனக்கு கெடுதலை செய்வார்கள் என்று நினைக்கிறாயோ, அவர்களால் ஒரு நாள் உனக்கு ஒரு நல்லது நடக்கும். இதுதான் இந்த வாழ்க்கை உனக்கு கொடுத்திருக்கின்ற நியதி. இதையெல்லாமும் என் குழந்தை முதலில் நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். உன்னை சுற்றி நடக்கும் இது போன்ற விஷயங்களை முதலில் தெரிந்து கொள். நாம் எப்படி நினைக்கிறோம் என்பது முக்கியமல்ல, எதிர்வரும் நாட்களில் அவர்கள் எப்படி நடந்து கொள்வார்கள் என்பதனை சற்று நாம் அதிகமாக சிந்திக்க வேண்டும். நம்மை சுற்றி நடக்கும் ஒவ்வொரு விஷயங்களையும் நாம் கவனமாக தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதே. என்ன நடந்து விட்டது என்பதனை எல்லாமும் நினைத்து என் பிள்ளை இனிமேலும் நீ வருத்தம் கொள்ளாதே. உனக்கு நடக்கக்கூடிய எல்லா விஷயங்களிலும் இனி உன்னை நீ நிச்சயமாக யாரென்று கண்டுபிடித்து விடுவாய். உன் வாழ்க்கையில் நீ விரும்புகின்ற சுபமங்கல நிகழ்வுகள் எல்லாமும் நடக்க தொடங்கிவிட்டது. இந்த வாழ்க்கையில் நீ வேண்டும் என்று யோசிக்கின்ற அத்தனை விஷயங்களும் உனக்கான நம்பிக்கையை கொடுக்க தொடங்கிவிட்டது என்பதுதான் உண்மை. இனி எதையும் யோசித்து என் பிள்ளை நீ வருந்தி கொண்டிருக்காதே. உனக்கு நடக்கும் அத்தனை விஷயங்களிலும் இந்த வராகி உன்னோடு துணை இருப்பாள் என்பதனை நீ மறக்கக்கூடாது. உனக்கான நல்லதை ஏற்படுத்தி கொடுக்க நான் இருக்கும் பொழுது வருகின்ற தீமைகள் எல்லாமும் நிச்சயமாக தானாகவே உன்னை விட்டு விலகி ஓடும் என்பதனையும் நீ புரிந்து கொள்வாய் அல்லவா? உன்னை சூழ்ந்து வருகின்ற இந்த விஷயங்கள் இனி உனக்காக கொடுக்கும் அத்தனை மாற்றங்களும் என் பிள்ளையினால் நிச்சயமாக என்னவென்றும் ஏதுவென்றும் சரியாக புரிந்து கொள்ள முடியும். வராகி என்ற தெய்வம் உன்னோடு நின்று உனக்கு சொல்லித்தரும் இந்த மாற்றங்களை இனி எப்பொழுதும் என் பிள்ளை நீ கவனமாக தெரிந்து கொள்ள முடிவு செய்து விட்டால் அடுத்தடுத்த நிலைகளில் உனக்கு நல்லது நடப்பதையும் உன்னால் கண்கூடாக காண முடியும். யார் என்னவாக நினைக்கிறார்கள், இந்த வாழ்க்கையை யார் எப்படி எல்லாமும் மாற்றுகிறார்கள் என்பதனை நீ உணர்ந்து கொண்டு அதற்கு தகுந்தாற் போல மிகப்பெரிய மாற்றத்தை நீ அடைய வேண்டும் என்பதனை மறந்து விடாதே. மேலும் மேலும் உனக்கு பல நன்மைகள் நடக்கும். மேலும் மேலும் உனக்கு பல ஆச்சரியங்கள் அதிசயங்கள் நடக்கும். இதுவரையிலும் நீ சந்தித்த ஒவ்வொரு பிரச்சனைகளும் ஒன்றுமில்லாமல் போகும். உன் வாழ்க்கையில் நீ நினைத்தது போல எல்லா நீதிகளும் உனக்கு கிடைக்கும். என் குழந்தையை, மங்கள நிகழ்வுகள் வாழ்க்கையின் மன நிம்மதியை கொடுக்க வேண்டும் அல்லவா? மங்களகரமான விஷயங்கள் இந்த வாழ்க்கையில் உனக்கான புரிதலை என்னவென்று நிச்சயமாக கொடுக்க வேண்டும் அல்லவா? அது போதும். அந்த ஒரு விஷயம் போதும். இனி நீ என்ன நினைத்தாலும் அவை எல்லாவற்றையும் என்றும் என்றென்றும் நீ கவனமாக புரிந்து கொள்வாய். ஜெயித்தவன் இழந்து விடுவோமோ என்ற பயத்தில் இருப்பான். ஆனால் தோற்றவனுக்கு இழப்பதற்கு எதுவும் இல்லை. அடுத்தது கண்டிப்பாக நாம் ஜெயிக்கிறோம் என்ற தைரியமும் நம்பிக்கையும் தான் அவனுக்குள் இருக்கும். அதனால் இந்த நம்பிக்கையை ஒருபோதும் என் பிள்ளை நீ இழந்து விடாதே. உன்னை தேடி வரும் இந்த சந்தர்ப்பங்களை நிச்சயமாக ஒருபொழுதும் என் பிள்ளை நீ விட்டு விடாதே. எல்லாவற்றையும் புரிந்து கொண்டும் எல்லா விஷயங்களையும் தெரிந்து கொண்டும் உன்னை தேடி வரும்
அத்தனை விஷயங்களையும் நீ கவனத்தில் எடுத்துக்கொண்டும் நம்பிக்கையோடு வாழத் தொடங்க வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதே. உனக்கான நல்லது இனி எந்த நாளும் உன்னை தேடி வருகின்ற பொழுது என் பிள்ளை, நீ எதையுமே யோசித்து இனிமேல் கலங்காதே. இனி உனக்காக நான் சொல்லிக் கொடுக்கும் ஒவ்வொரு விஷயங்களும் உன்னை நிச்சயமாக மேன்மைப்படுத்தும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. இந்த வராகியானவள் உனக்கென்று துணையிருந்து உன்னை முன்னிறுத்த வருகின்ற இந்த காலம் முழுக்க இனி உன்னை தேடி நல்லது நடக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய். உன் வெற்றியுடன் சேர்ந்து மகிழ்ந்து கொள்வதை விட உன்னுடைய தோல்விகளோடு சேர்ந்து பயிற்சி எடுக்க கற்றுக்கொள். அதுதான் உன்னை வாழ்க்கையில் உயர்த்தும் என்பதனை மறந்து விடாது. இந்த விஷயம் உன் வாழ்க்கையில் உன்னை நிச்சயமாக ஆனந்தப்படுத்தும் என்பதனை நீ மறந்து விடாதே. என் குழந்தையே, எந்த நாளும் நம்மை இந்த வாழ்க்கையில் காயப்படுத்தியவர்களையும் வேதனைப்படுத்தியவர்களையும் நீ யோசித்து வருந்தாதே. உனக்கு நல்லது நடக்கும் என்பதனை நீ நம்பு. உனக்கான நன்மை இந்த வாழ்க்கையில் உன்னை தேடி வரும் என்பதனை நீ நம்பு. உன்னை மீட்டெடுக்கும் இந்த தெய்வம் எல்லா நிலையிலும் உன்னை கைகொடுத்து தூக்கிவிடும் என்பதனை புரிந்து கொள். எல்லா சூழ்நிலையிலும் உனக்கான உதவிகளை கொடுத்து உன்னை வாழ வைக்கும் என்பதனை புரிந்து கொள். வாழ்க்கையில் எப்பொழுதுமே உன்னுடைய குறிக்கோளை மற்றவர்களிடம் எப்பொழுதும் சொல்லாது. எப்பொழுது என்ன நடக்கும் என்பது யாருக்கும் தெரியாது. எப்போதும் இரண்டாவதாக ஒரு திட்டத்தை தீட்டி வைத்திருக்க வேண்டும். எந்த சூழ்நிலையிலும் பொறுமையை கைவிடாமல் இருக்க கற்றுக்கொள்ள வேண்டும். பணிவுடன் முடியாது என்று சொல்ல தெரிந்து கொள்ள வேண்டும். எதையுமே முடியும் என்று சொல்லி ஆபத்தில் சிக்கிவிடாது. முடியாது என்ற ஒரு சொல்லையும் சொல்ல நீ கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதனை புரிந்து கொள். அனைவரையும் மதிப்புடனும் மரியாதையுடனும் நடத்த வேண்டும். எவரையுமே மட்டம் தட்டி பேசக்கூடாது. என்ன சொல்வது என்று தெரியவில்லை என்றால் வாயை மூடி அமைதி காப்பது நல்லது. நீ விரும்பும் அனைவருமே உன்னை பிரிவதற்கு ஒரு நாள் நிச்சயமாக நேரம் இருக்கும். பிரித்து வைக்க ஒருபோதும் முயற்சி செய்யாதே. அதே நேரம் பிடித்து வைக்கவும் நீ முயற்சி செய்யாதே. நீ எதற்கும் முயற்சி செய்யாத பொழுது அந்த விஷயம் தானாக நடக்கும் என்றால் என் பிள்ளை, நீ எதையுமே நினைத்து ஒருபோதும் வருந்தக்கூடாது. இந்த வராகி துணையிருந்து உனக்கு எல்லா விஷயங்களையும் முழுமையாக எடுத்துச் சொல்லும் இந்த நேரம் என் பிள்ளை, நீ எதையுமே கைவிட்டு விடக்கூடாது. உனக்கு நல்லது நடக்கும் என்ற ஒரு நம்பிக்கை மட்டும் இருந்து விட்டது என்றால் அது போதும். உனக்கான தேவைகளும் உனக்கான தீர்வுகளும் என்றும் என்றென்றும் உன்னுடைய விருப்பங்களை நீ விரும்பியது போலவே உனக்கு நடத்தி கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. உன்னுடைய ஆசைகள் எல்லாமும் என் பிள்ளை நீ கவனமாக புரிந்து நடந்து கொள்ள வேண்டும். நீ எதிர்பார்த்தது போல இந்த வாழ்க்கையும் உனக்கு எல்லாவற்றையும் சரியாக உணர்த்தும் என்பதனை நீ புரிந்து நடந்து கொள்ள வேண்டும். உனக்கான நன்மைகளை எப்பொழுதும் நாம் விரும்பியது போல சரியாக நான் உணர்த்திவிட தயாராக இருக்கிறேன் எனும் பொழுது இனி எதையுமே என் பிள்ளை நினைத்து நீ கலங்காதே. எந்த ஒரு நேரத்தையும் நினைத்து என் பிள்ளை நீ கண்கலங்கி நிற்காதே. அத்தனை விஷயங்களும் உனக்கு மேலும் மேலும் முழுக்க முழுக்க நன்மைகளை சரியாக சொல்லிக் கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டாலே அது போதும். எதையுமே நாம் சிந்திக்கும் இந்த நேரம் நமக்கு அத்தனை விஷயங்களிலும் சரியான ஒரு புரிதல் கிடைக்கத்தான் வேண்டும் அல்லவா? எதையுமே நினைத்து இனி வருத்தம் கொள்ளாமல் இனி நல்லதை நடத்த நீ சரியாக துணிந்து வா. உனக்கான நம்பிக்கையை நான் எந்த நாளும் நிச்சயமாக நான் உருவாக்கி கொடுப்பேன் என்பதனை நீ புரிந்து கொள். உன்னுடைய விருப்பம் போல இந்த வாழ்க்கையில் எல்லா விஷயங்களும் உனக்கு சரியாகவே நடக்கும் என்பதனையும் நீ தெரிந்து கொள். எதிலும் நாம் கலங்கி நிற்க வேண்டாம். வாழ்க்கையின் ஒவ்வொரு பிரிவும் உனக்கு ஒன்றை உணர்த்திவிட்டு செல்லும். பகல் பிரிந்து இரவில் வாழ அது உனக்கு உணர்த்தும். இன்பம் பிரிந்து துன்பத்தில் வாழ அது உனக்கு உணர்த்தும். உறவுகள் பிரிந்து யாருக்காகவோ வாழ்வதை விட
உனக்காக வாழ் என்பதனை அது உணர்த்தும். உனக்காக மட்டும் வாழ வேண்டிய வாழ்க்கை இது என்பதனை அது உனக்கு எடுத்துச் சொல்லும். அடுத்தவர்களுக்காக என்று நாம் எண்ணியது எல்லாமும் மறந்து இனி உனக்கு நல்லதை எடுத்துச் சொல்ல வரும் இந்த வாழ்க்கை என்பதனை நீ மறந்து விடாதே. மற்றவர்களின் வாழ்க்கையோடு ஒருபோதும் உன் வாழ்க்கையை ஒப்பிட்டு பார்க்க கூடாது. சூரியனும் சந்திரனும் வெவ்வேறு நேரத்தில் பிரகாசிக்கின்றன. உன் நேரம் வரும்பொழுது நீயும் அதற்கு தகுந்தாற் போல பிரகாசிப்பாய் என்பதனை மறந்து விடாது. நீயும் அதற்கு தகுந்தாற் போல இந்த வாழ்க்கையில் உனக்கான நம்பிக்கையோடு நீ நிச்சயமாக வாழ்ந்து காட்டுவாய் என்பதனை புரிந்து கொள். உன்னுடைய தேவைகள் என்னவோ, உன்னுடைய விருப்பங்கள் என்னவோ, அதுபோல இந்த வாழ்க்கையும் நீ விரும்பிய அத்தனை விஷயங்களையும் உனக்கு சரியாக சொல்லிக் கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள். அத்தனை விஷயங்களிலும் சரியான புரிதலை கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள். எதையுமே முடிந்த பிறகு நினைத்து என் பிள்ளை நீ கவனமாக வாழ கற்றுக்கொள்ள வேண்டும். எப்பொழுதுமே மற்றவர்களுக்கு தெரியாமல் நீ உன் வாழ்க்கையை நல்லபடியாக வாழ முடிவு செய்து பார். எதையும் தம்பட்டம் அடித்து கொள்ளாமல், எந்த ஒரு விஷயத்தையும் பெரிதுபடுத்தி கொள்ளாமல் அமைதியாக நின்று நீ ஒரு விஷயத்தை எதிர்கொள்ள துணிந்து பார். நிச்சயமாக அத்தனை விஷயங்களும் உனக்கு நல்லதாகவே நடக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய். அத்தனை விஷயங்களும் இந்த வாழ்க்கையில் உனக்கு சரியான புரிதலை கொடுக்கும் என்பதனை கட்டாயமாக என் பிள்ளை நீ உணர்ந்து கொண்டு வாழ்ந்து விடுவாய் என்பதனை நீ மறக்காதே. நான் இருக்கும் காலம் இனி உனக்கு மதிப்பை உருவாக்கி தரும். நான் இருக்கும் இந்த நேரம் இனி முழுக்க முழுக்க உன்னுடைய வெற்றியை அது உனக்கு உணர்த்தி தரும் என்பதனை நீ மறந்து விடாதே. எதிர்பாராத திருப்பங்கள் இந்த வாழ்க்கையில் நடந்து உன்னை இனியும் மதிப்போடு வாழ வைக்கும் இந்த காலம் முழுக்க இனிமேல் எல்லாமுமே என் பிள்ளையினுடைய வாழ்க்கையில் சரியானவற்றை எடுத்துச் சொல்லும் நேரம் என்பதனையும் நீ மறந்து விடாதே. ஒருவனின் அகங்காரம் என்பது ஆணவத்தின் அடிப்படையில் அவனை தன்னைத்தானே அழித்து விடுகிறது என்பதனை மறந்து விடாதே. அவனது அழிவை அவனை தேடிக்கொள்கிறான் என்பதனை மறந்து விடாதே. எதையுமே விட்டுவிடு. ஒரு நாள் நிச்சயமாக என் பிள்ளை நீ யோசிப்பாய். எந்த ஒரு எதிர்பார்ப்புமே இல்லாமல் தன்னையே உயிரென்று சுற்றி வருகின்ற ஒரு ஜீவனை இழந்து விட்டோம் என்று நிச்சயமாக ஒரு நாள் இதற்காக கலங்க வேண்டிய நிலைமை வந்துவிடும். தன் மீது உண்மையான அன்பு கொண்டவர்களை ஏமாற்ற நினைப்பது தன் தலையிலேயே மண்ணை வாரி தூற்றிக்கொள்வதற்கு சமம் என்பதனை புரிந்து கொண்ட மனிதர்கள் எப்பொழுதும் தன்னை நம்புபவர்களை ஏமாற்ற துணிய மாட்டார்கள். அதுபோல உன்னுடைய வாழ்க்கையிலும் நீ யாருக்கும் எந்த துரோகத்தையும் ஒருபோதும் நினைக்காதே. உனக்கு நடக்கக்கூடிய விஷயங்கள் எதுவென்றாலும் அவை அத்தனையையும் என் பிள்ளை நீ சரியாக புரிந்து கொள்ள தயாராகு. உன்னை சூழ்ந்து வரும் ஒவ்வொரு விஷயங்களையும் என் பிள்ளை நீ கவனமாக புரிந்து கொள்ள தயாராகு. எல்லாமுமே உனக்கு சரியாக நடக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய். எந்த நேரமும் இந்த வாழ்க்கை உனக்கான விஷயங்களை உத்திரவாதப்படுத்தும் என்பதனையும் நீ புரிந்து கொள்வாய். நம்பிக்கையோடு நாம் சொல்லும் இந்த விஷயங்கள் நிச்சயமாக இனி என்ன நடந்தாலும் உனக்கு மேலும் பல சந்தர்ப்பங்களை இனி உருவாக்கி கொடுத்து உன்னை நம்பிக்கையோடு வாழச் சொல்லும் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். நல்லதொரு மதிப்பையும் மரியாதையையும் கொடுத்து இந்த வாழ்க்கை உன்னை இனிமேல் எப்பொழுதும் கலங்கடிக்கச் செய்யும், உன்னை சரியான பாதையில் பயணிக்கச் செய்யும் என்பதனை நிச்சயமாக புரிந்து கொள்ள வேண்டும். உனக்காக நான் இருக்கும் இந்த நேரம் இனிமேல் எதற்கும் என் பிள்ளை நீ வருத்தம் கொள்ளாதே. உன்னை சூழ்ந்து நின்று நான் இருக்கிறேன் என்பதனை நான் மீண்டும் மீண்டும் உனக்கு உருவாக்கி கொடுக்கிறேன் என்பதனை புரிந்து கொள். எதிர்பாராத விஷயங்கள் இந்த வாழ்க்கையில் உனக்கு நடந்து உன்னை பேரானந்தம் கொண்டு மனமகிழ்ச்சியோடு வாழ வைக்கட்டும். எதையுமே நினைத்து என் பிள்ளை வருந்தாமல் நமக்கான நல்ல நிகழ்வுகளை தெய்வம் நமக்கு நடத்தி கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள தயாராகு.
நமக்கான தேவைகளை இந்த வாழ்க்கை நமக்கு எடுத்துச் சொல்லும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். இனி எந்நாளும் என் பிள்ளை உனக்கான ஒவ்வொரு தருணங்களையும் உருவாக்கி கொண்டு நம்பிக்கையோடு நீ வாழத் தொடங்கு. என் தங்க பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு.